ஒரு பொண்ணை கூட பார்க்காம 82 வருடங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அப்படி ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. அவர் தான் மிகைலோ டோலோடஸ் அப்படிங்கிற கிரேக்க துறவி. இவரோட வாழ்க்கை உலகம் அறிந்த ரொம்பவே அசாதாரண தனிமை கதைகளில் ஒன்று. மிகைலோ டோலோடஸ் 1856ஆம் ஆண்டு கிரேக்கத்தோட ஹல்கிடியில் பிறந்தார். துரதிருஷ்டவசமாக இவர் பிறந்த சில நிமிடங்கள்லேயே அவரோட தாயார் காலமாயிட்டாங்க. அவரை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. உலகிலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் புனிதமான இடங்களில் ஒன்றான மவுண்ட் அதோஸில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் துறவிகளால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இங்கே மடத்தோட கடுமையான விதிகளின்படி அவர் ரொம்பவுமே தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். மவுண்ட் அதோஸில் வாழ்க்கையை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான விதி இருந்துச்சு. பெண்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. 10ஆம் நூற்றாண்டிலிருந்து நடைமுறையில் உள்ள இந்த விதி இன்னைக்கும் இருக்குது. மவுண்ட் அதோஸ் வெறும் மதத்தளம் மட்டும் இல்லை, அது ஒரு முழு உலகத்தையும் உள்ளடக்கியது. சுமார் 2000 துறவிகள் வசிக்கக்கூடிய இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் பண்டைய மரபுகளை பின்பற்றுது. பெண்கள் மீதான தடை மிகவும் அதிகமாகி பெண் விலங்குகள் கூட இந்த பகுதிக்குள்ள நுழையிறத இது தடை செய்யுது. துறவிகள் பிரம்மச்சரியத்தை பேணவும் ஆன்மீக விஷயங்களில் கவனம் செலுத்தவும் உதவும் வகையில் இந்த கடுமையான தனிமைப்படுத்தல் அமைஞ்சிருக்கு. மிகைலோ டோலோடஸ் இந்த உறுதிப்பாட்டை ஒரு தீவிரமான நிலைக்கு கொண்டு போனார். தன்னோட வாழ்நாள் முழுவதும் மடத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. ஒரு பெண்ணை கூட இவர் பார்த்ததில்லை. ஆனால் அவர் தனிமையில் இருந்தது பெண்களை தவிர்ப்பது மட்டுமில்ல, வாழ்க்கையோட பல நவீன அம்சங்களை அனுபவிக்காமலும் இவர் வாழ்ந்திருக்காரு. 1938ஆம் ஆண்டு எடின்பர்க் டெய்லி கூரியரில் வந்த ஒரு கட்டுரையின்படி டோலோடஸ் ஒரு கார் இல்லாட்டி ஃப்ளைட்டையோ இல்லாட்டி ஒரு திரைப்படத்தை கூட தன்னோட வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. தொழில்நுட்பம் மற்றும் மாற்றத்தால் உலகம் வளர்ந்தாலுமே அவரோட மடத்தோட தொடப்படாத மரபுகளுக்குள்ள இருந்தார். 1938இல் டோலோடஸ் காலமான போது வரலாற்றில் ஒரு பெண்ணை பார்க்காமலேயே வாழ்ந்து இறந்த ஒரே நபர் அவர்தான் அப்படின்னு நம்பி அதோஸ் மலையில் துறவிகள் அவருக்கு ஒரு சிறப்பு அடக்கம் செஞ்சாங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.